அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க ஒரு தனி வீடு. நாலா பக்கமும் நல்ல செட்பேக் விட்டு தனி வீடுன்னா ஆக்சுவலாக இதுதான் தனி வீடு. இப்படி கட்டினா மட்டும்தான் இதுக்கு பேர் தனி வீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் சுற்றிலும் காம்பவுண்ட் வாலோட அமைஞ்சிருக்கு. செட்பேக் ஏரியா எல்லா பக்கமும் விட்டு கட்டியிருக்காங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். நம்ம வீட்டை எப்படி வேணாலும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். பழங்காலத்தில் 4 கிரவுண்டில் கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 கிரவுண்டு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் 1 கிரவுண்டில் கட்டினாங்க. இப்போ 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடை நல்ல டிசைனாக கட்டியிருக்காங்க. பக்காவாக வாஸ்துபடி கட்டியிருக்காங்க. தன்னோட ஓன் யூஸுக்கான கட்டினாங்க. இப்போ அவங்களோட சுச்சுவேஷன் இதை சேல் பண்ணுறாங்க. ஓன் யூஸுக்கான கட்டினாங்கன்னா குவாலிட்டியெல்லாம் பார்த்து செஞ்சுருக்காங்க. நல்ல ஹைட்டு ஏற்றி கட்டியிருக்காங்க. 5 அடி ஹைட்டு ஏற்றி கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும் ஸ்டெப்ஸ் எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்குறது போர்ட்டிகோ ஏரியா. இந்த போர்ட்டிகோவை நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டோட மெயின் ஏரியாவே இந்த ஏரியா தான். ஏன்னா ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். எந்நேரமும் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இந்த ஏரியா இருக்கும். அதனால வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த ஏரியாவை தான் ரொம்ப விரும்புவாங்க. இதோட சைஸு 10க்கு 10.9 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் இருக்கும்போது சேஃப்டியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கிறதுக்கு சேஃப்டி பர்பஸுக்கு கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெளியில் யார் வந்தாலும் அப்படியே பேசி ஆன்சர் பண்ணிக்கூடிய நீங்கள் அனுப்பிச்சி விட்டுடலாம். மெயின் டோரை டீ கூட்டில் நல்லா டிசைனாக அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக லிவிங் ரூமை பார்க்குறோம். இந்த லிவிங் ரூம்லேயும் நீங்கள் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனே நடத்தினாலும் நடத்தலாம். அவ்வளோ பெரிய லிவிங் ரூம். இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 18.9க்கு 10 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. லிவிங் ரூமில் வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா 4x2 வெட்ரிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிவி வைக்கிறதுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு செல்ஃப் ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு வாஷ் பேசின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அக்சஸ்லேயே வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இதுக்கு பக்கமாகவே காமன் ரெஸ்ட் ரூமை இந்தியன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்ப்போம். வால் டைல்ஸை நல்ல டிசைனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சிருக்காங்க. கீசர் ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டோட பியூட்டியே எந்நேரமும் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். அதுக்கு கேரண்டி. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 12.9க்கு 9.9 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. வாஷ் பேசின் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீசர் ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. வால் டைல்ஸை டிஃப்ரெண்ட் டிசைனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிச்சனை பார்க்குறோம். ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் இருந்தாலும் நின்று சமைக்கலாம். அவ்வளோ பெரிய கிச்சனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் 2 விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு செல்ஃபு லாஃப்ட் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய தனி வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஈஸி ஆக்சஸில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பெருமாள் பட்டுன்ற ஏரியாலேருந்தும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது திருமலைசைக்கு அடுத்ததான். இந்த வீட்டுக்கு ஸ்டெப்ஸை வெளியில் வச்சு கட்டியிருக்காங்க. அதனால் மாடியிலேயே நீங்கள் ஒரு வீடு கட்டியும் வாடகைக்கு விடலாம். பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாகவும் இந்த வீட்டில் நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம். அடுத்ததாக நம்ம 2வது பெட்ரூமை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14.4க்கு 9.9 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க.
வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்க சொந்தத்துக்கு செஞ்சதுனால டாடா ஸ்டீல் யூஸ் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க ஓப்பன் டெரஸை பார்க்க போகலாம். வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட ஈஸியாக ஏறுற மாதிரி இந்த ஸ்டெப்ஸை டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த வீடு ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. காலேஜ், ஸ்கூலு எல்லாமே நியர்பையாக அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டோட அப்ரூவல்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டில் 30/60 சைஸ் பிளாட்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க வித் காம்பவுண்ட் வாலோட. இது போல் நல்ல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டை சுற்றி கார்டன் அமைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டை வாங்கி அழகாக கார்டன் அமைச்சிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே ப்ராப்பர்ட்டி.